நயினார் நாகேந்திரன் பதவிக்கு வேட்டு வைத்தது இந்த மாவட்ட நிர்வாகிகள் தானா? கசிந்தது பாஜகவின் சீக்ரெட்ஸ். நயினார் நாகேந்திரனின் மாநில தலைவர் பதவி ஆட்டம் காணுகிறது. பரபரப்பான பின்னணி தகவல்களும் கிடைத்துள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்துள்ளது. இரு பெரும் கட்சிகளான திமுக, அதிமுக பல தொகுதிகளில் தோல்வியை தழுவியது. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் கடந்த 13 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பாஜக தமிழகத்தில் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. 27 மாநிலங்களில் ஆட்சியை பிடித்த பாஜக தமிழகத்தில் 27 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றதை பல பாஜகவினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிதீவிர பாஜக ஆதரவாளர்கள் இந்தியா முழுவதும் நாம் ஆட்சியில் இருக்கிறோம், தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த ஆட்சியை பிடிக்க முடியவில்லை, இதற்கெல்லாம் யார் காரணம், என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என விவாதிக்க ஆரம்பித்து விட்டனர். இதில் ஒரு படி மேலே சென்று இன்னும் சிலர் இதற்கெல்லாம் காரணம் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் என கூறுகின்றனர். விஜய் போன்ற அரசியல் பிம்பத்தை உடைப்பதற்கு இவரால் எப்படி முடியும்? இவர் யாத்திரைக்கே கூட்டம் வரவில்லை, பின் எப்படி இவரால் விஜய் எல்லாம் எதிர்த்து அரசியல் செய்ய முடியும்? அதனால்தான் நாம் தோற்று போய்விட்டோம் என கூறி வருகின்றனர். இன்னும் ஒரு சிலரோ வாங்கிய தொகுதிகளில் பல தொகுதிகளில் யாரும் ஆட்கள் இறங்கி வேலை செய்யவில்லை, குறிப்பாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. எந்த தேர்தல் என்றாலும் முண்டியடித்துக் கொண்டு கட்சியின் சீனியர்களே சீட்டு கேட்டுக்கொண்டு தேர்தலில் போட்டியிடுவதால் தான் நாம் எதற்கு வேலை செய்ய வேண்டும் என பல நிர்வாகிகள் ஒதுங்கிவிட்ட காரணமும் இதுதான் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக இணையத்தில் ஒரு செய்தி பரவலாக அடிபட்டு வருகிறது. அது தமிழக பாஜக மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனை மாற்றிவிட்டு கட்சியை வளர்த்தெடுத்த முன்னாள் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மீண்டும் தலைவராக நியமிக்கலாம் என்பது போன்ற செய்திகள் அடிபட்டு வருகிறது. அது ஒரு புறம் இருக்க, மற்றும் ஒரு புறம் நயினார் நாகேந்திரனுக்கு ஏன் இந்த நிலை? ஒரு காலத்தில் அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் இப்படி ஒரு கட்சி தலைவர் பதவியை சரிவர செய்ய முடியவில்லையே என அவரை மாற்றுவதற்கு என்ன காரணம்? கட்சியில் எந்த இடத்தில் அவர் சறுக்கினார்? யார் அவருக்கு அந்த கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது என விசாரித்த போது பல பாஜக நிர்வாகிகள் பலவிதமான தகவல்களை கொடுத்தனர். அதில் முக்கியமாக பார்த்தால் கன்னியாகுமரி மாவட்டம் தான் நயினாருக்கு மொத்தமாக வேட்டு வைத்த மாவட்டம் என கூறப்படுகிறது. ஏனென்றால் 27 தொகுதிகளில் பாஜகவிற்கு வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், குறிப்பாக குமரி மாவட்டத்தில் பாஜக வாங்கிய வாக்கு மிகவும் குறைவு. ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியவில்லை. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் நாகர்கோவில் தொகுதியில் MR காந்தி அவர்கள் போட்டியிட்டார். அவரால் கடந்த முறை MLA-வாக ஜெயிக்க முடிந்த சூழலில் இந்த முறை வெற்றி பெற முடியவில்லை. நாகர்கோவில் தொகுதியும் பாஜக கைவசம் இருந்து பறிபோனது. அடுத்தபடியாக குளச்சல் தொகுதியில் நின்ற பாஜக வேட்பாளர் சிவகுமாரோ அங்கிருக்கும் காங்கிரஸ் நிர்வாகியிடம் தோற்று போனார். குளச்சல் தொகுதியும் போய்விட்டது. அடுத்தபடியாக பத்மநாபபுரம் பாஜக சார்பாக நின்ற ரமேஷ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் தோல்வியை தழுவினார். எப்படியாவது பத்மநாபபுரத்தை பிடித்து விடலாம் என கனவு கண்டிருந்த பாஜக தலையில் இடியை இறக்கியது இந்த செய்தி. விலவங்கோடு பொறுத்தவரையில் அங்கு MLA-வான விஜயதாரணியை கட்சிக்குள் கொண்டு வந்து இந்த முறை வெற்றி வாய்ப்பு எப்படியும் எடுத்து விடுவார்கள், விலவங்கோடு தொகுதி நமக்குத்தான் என்றெல்லாம் பாஜகவினர் பேசி வந்தார்கள். ஆனால் விலவங்கோடு தொகுதியிலும் வெற்றி பெற முடியவில்லை. இது மட்டுமில்லாமல் கிள்ளியூர் தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் நின்றது. தமிழ்நாடு காங்கிரசுக்கு தென் மாவட்டங்களில் ஓட்டு இருக்கிறதா என பலரும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த நிலையில் ஜெயிக்குமா ஜெயிக்காதா என பாஜகவினர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தொகுதியும் பறிபோனது. இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு பாஜக தள்ளப்பட்டதுதான் நயினார் பதவிக்கு வேட்டு வைக்க காரணம் என்கின்றனர் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள். குமரி மாவட்டத்தில் பாஜகவிற்கு வாக்கு வங்கி அதிகம்,
அதிலும் குறிப்பாக நாகர்கோவில், குளச்சல், விளவங்கோடு இந்த 3 தொகுதிகளிலும் எப்படியாவது வென்றுவிடலாம் என பாஜக கனவு கண்டிருந்தது. அப்படி வெற்றி பெற்றால் குறைந்தபட்சம் 4 எம்எல்ஏக்களாவது இருந்திருப்பார்கள். இவ்வளவிற்கும் நாகர்கோவிலில் பிரதமர் மோடி வந்து ரோட் ஷோ நடத்திவிட்டு சென்றார். பிரதமர் வந்தும் கூட அந்த தொகுதியில் பாஜகவால் வாக்குகளை வாங்க முடியவில்லை. இதுதான் நைனா நாகேந்திரனின் பதவியை பறிக்க முக்கிய காரணம் என்கின்றனர் விவரம் தெரிந்த பாஜகவினர். நைனா நாகேந்திரனிடமிருந்து பதவி பிடுங்கப்பட போவதாக கூறப்படுகிறது. அப்படியானால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்பது குறித்த கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.